ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் நம்மளோட அழகான சந்தோஷமான நம்மளோட ஃபார்மில் தரையில் நட்ட கொய்யாவில் அறுவடை பண்ண போகிறோம். ஸோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாகவும் இருந்துச்சு. இதுக்கு கவர் கட்டி விட்டுருந்தேன், ஏன்னா இங்கே கொஞ்சம் அணில் வரும், அதனால் கவர் கட்டி விட்டுருந்தேன். அதில் தொட்ட உடனே டபக்குன்னு கீழே விழுந்துருச்சு. ஸோ இவ்வளோ இதுவாலாம் நான் பழுக்க விட்டு பறிக்கிறது இல்லை. கொஞ்சம் செங்காயை கண்ணில் மாட்டும் போதே பறித்து சாப்பிட்றது அணிலா நானான்னுட்டு. ஆனால் இந்த வாட்டி சரி கவர் கட்டி விட்டுருந்தேன். கொஞ்சம் என்ன தான் பழுத்தா நல்ல பழுத்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரியான வாசனைங்க. வாசனை நான் தெரியும் தானே, பொதுவாக கொய்யா பழமே நல்ல வாசனையாக இருக்கும். அதில் நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேயோ இல்லை தறி தோட்டத்துலேயோ காய்க்கிற மரமாக இருந்தால் ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே வாசனையாக இருக்கும். அதாவது நான் பழுத்துட்டேன் என்னை வந்து பறிச்சிருங்கன்ற மாதிரியே அவங்க கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் நல்லா அழகாக நல்லா 2 கொய்யாப்பழம் நல்ல தரமாக பெருசாக கிடச்சிது. சரி, இதை வெட்டி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நான் பறித்த கொய்யாப்பழத்துக்கு பங்குக்கு கொக்கோவும் மயிலவும் ஆர்வமாக இருக்கிறாங்க. சரி, நம்மளும் வெட்டி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு துண்டு கொடுத்துடலாம். பாருங்கள், கொக்கோவோட மயிலோ தான் பயங்கர ஆர்வமாக இருக்காப்புல. கொக்கோ அதெல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டா, ஆனால் மயிலோ என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான், அதனால் பிரச்சனை கிடையாது. பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெட்டாக இருக்குப்பா, அந்த பிங்க்காக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருந்ததுங்க. அது வெட்டும்போது அப்படியே க்ரீமியாக, அப்படியே ஜூஸியாக, அப்படியே பிங்கியாக, வர்ணிக்கவே வார்த்தை இல்லை. ஸோ என்னடா ஒரு கொய்யா பழத்தை இப்படி வர்ணிக்கிறியேன்னு சொல்லி கேட்குறீங்களே, நம்ம வீட்டில் காய்க்கிற கொய்யா பழம் சந்தோஷமான ஒரு விஷயந்தாங்க. ஓகேவா? அது பார்க்கவே சாப்பிட்ணுன்ற ஒரு டெமிட்டு. எப்படின்னா இருங்க, நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ எப்படி இருந்ததுன்னா யம்மியாக செம்ம ஸ்வீட்டாக இருந்ததுங்க. ஓகேவா? ஹேவ் அ நைஸ் டே.